வாலிப பிள்ளைகளுக்காக இன்றைக்கி என்ன சொல்கிறது அப்படின்னு 2-3 நாளாகவே எனக்கு திரும்ப சிந்தனை தான் வந்தது என்று என்ன சொல்லுவது என்பது தொடர்பான வார்த்தைகள் வரவில்லை. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு முறை உங்கள் பற்றியில் வருகிற பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக சொல்வதற்கென்று சில சிந்தனைகளை இவ்விதத்திலாயிலும் தந்து விடுகிறார். இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள செல்லுகிற பொழுது குறிப்பாக ஃபார் த யங் பீப்புள், யூத், 2 காரியங்களை மனதில் வைக்க ஆண்டவரினை வழி நடத்துகிறார். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? இன்னும் ஏன் தாமதிக்கிறாய் இளைஞனே? இன்னும் ஏன் தாமதிக்கிறாய் இளைஞனே அப்படி என்ன அர்த்தம்? ஏற்கனவே பலமுறை உனக்கு சொல்லப்பட்டு விட்டது, ஸ்டில் யூ ஆர் டிலேயிங், ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் லேட். புதுசாக ஒரு வாலிபட்ட போய் இன்னும் தாமதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த டாபிக் கேட்குறோன்னா, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் அநேகர் இதை நீங்கள் பல முறை என்ன செய்கிறீர்கள், தொடர்ந்து உங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஏன் தாமதிக்கிறாய்? எதற்கு தாமதிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் தாமதிக்கிறீங்க? என்ன காரணம் வச்சுருக்கிறீங்க? அவர் உங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், அவருடைய தேவை சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் அவரை உங்களோடு இணைத்து கொள்வதற்கு, இல்லைன்னா அவரோடு நீங்கள் இணைந்து கொள்வதற்கு உங்களை எது தாமதப்படுத்துகிறது? இன்னும் நீங்கள் என்ன காரணத்தின் அடிப்படையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற விதமாக அந்த டைட்டில் இருக்கிறது. நீங்கள் தாமதப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடம் என்ன தாமதம்? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அட்ட நெசசிட்டி உண்டு. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை. எதுக்கு? அது ஒரு மத பக்திக்காக அல்ல, ஒரு வெறுமனை ஆசிரியத்துக்கு அல்ல. இது ஒரு என்ன சொல்லுது, தவிர்க்க முடியாத ஒரு நெசசிட்டி. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் பாவத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? விடுதலை அடைய முடியும். உலகத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். உன்னதத்திற்கு நாம் தகுதியாக முடியும். எனவே ஆண்டவருடைய தேவை குறித்த அநேக தருணங்களிலே பல்வேறு விதங்களிலே உங்களுக்கு பல காரியங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு இன்னும் தாமதமாவதற்கு என்ன காரணம் என்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் தாமதமாகிற ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு விஷயம் எதிர்விதமாக நடந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நீங்கள் லேட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மணிக்காகிலும் சாப்பிடணும். நானும் சாப்பிட்றதில்ல 1 மணிக்கு, உண்மைதான். ஆனால் 1 மணி கடந்த பிறகு அதை லேட் பண்ணுறவங்கள என்ன நடக்குங்கிறது எனக்கு உள்ளே என்ன செய்யும் தெரியும். அது வெறும் பசி மட்டுமல்ல, நல்லா அப்சர்வ் பண்ணால் நிறைய விஷயங்களை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் சாப்பிட தாமதிக்க என்ன நடைபெறுகின்றால் உங்களுக்குள்ளே என்ன நடைபெறுகிறது? அந்த ஜீரண அமிலம் என்ன செய்கிறது? சுரந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அங்கே உணவு இல்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும்? உங்களுடைய குடலை அதை அரிக்கும். அதை குடல் புண்ணாக மாறும், அல்சராக மாறும், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டாக மாறும், அசிடிட்டியாக மாறும், பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸை என்ன செய்யும்? அது கிரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் சாப்பிட லேட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உடல் உள்பகுதி என்ன செய்கிறீங்க? நீங்கள் நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் நல்லாவே சாப்பிடுவீங்க, ரைட் டைமுக்கு சாப்பிடுவீங்க, கரெக்டாக சாப்பிடுவீங்க. ஆனாலும் கம்ப்ளைண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னுடைய இளம் வயதுகளில் நான் இந்த காரியங்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. நினச்ச நேரம் சாப்பிடுவோம், நினச்சதெல்லாம் சாப்பிடுவோம். போதாக்குறைக்கு இளம் வயதுகளிலே எனக்கு போதை பழக்கமும் அதிகமாக இருந்த காரணத்தினால எந்த நேரத்தில் சாப்பிடலாம் கிடையாது. நைட்டில் 12 மணிக்கு சாப்பிடும், 1 மணிக்கு சாப்பிட படுப்போம். எதை சாப்பிடும், என்ன சாப்பிடும், ஒன்றுமே இல்லை. அதனுடைய விளைவாக அல்சர் வந்தது. அதற்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்குள் வந்தார். அல்சர் இன்றும் என்னை விட்டு போகவில்லை. அதற்கு பிறகு நிறைய விஷயங்களை ஒழுங்குமுறைகள் கொள்கிறோம். ஆனாலும் அன்றைக்கு உருவான அல்சருடைய தாக்கம் இன்றைக்கும் எனக்கு இருக்கிற. எதற்கு சொல்லுகின்றால், தாமதிக்கிற ஒவ்வொரு கட்டத்திலும் சம்திங் இஸ் கோயிங் ராங் எகென்ஸ்ட் யூ. உங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. 2 முக்கியமான காரியங்கள். வாலிப வயதுகளில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. ஆண்டவர் நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்படிங்க சொல்லுவீங்க. இல்லை, உங்களுடைய இரட்சகராக உங்களோடு வாழ்வதற்கு, அவரோடு வாழ்வதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க தாமதமாகிறவர்கள் 2 காரணம் நடக்கிறது. ஒன்று, உங்களுக்குள் இருக்கிற பாவம் உங்களை உருக்குலைத்து கொண்டே இருக்கும். The sin that is in you that will keep on destroying you. உங்களுக்குள் இருக்கிற பாவம் உங்களை என்ன செய்யும்? ஒரு பக்கம் உங்களை அழித்து கொண்டே இருக்கும்.
இன்னொரு பக்கம் நீங்கள் வாழ்கின்ற உலகம் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். பாவம் உங்களை உருக்குலைத்து கொண்டிருக்கும், உலகம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் என்ன நடக்கிறது? ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அது உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? அழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒரு என்ன சொல்வது, ஒரு நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு எதிர்விதமான ஒரு உருவாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்ன? உலகம் உங்களை உருவாக்குறது. என்னப்பா? முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வருகிறது வரைக்கும் யூ வில் பி அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். நீங்கள் எந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை கிறிஸ்தவ பாட்டு பாடினாலும் சரி, கிறிஸ்தவ சபைகளில் போய் ஆராதனை நடத்தினாலும் சரி, கிறிஸ்தவ ஊழியத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு உள்ள ஐக்கியத்துக்குள் வருகிற வரைக்கும் உங்களுக்குள் இருக்கிற பாவம் உங்களை அழித்து கொண்டே இருக்கும். எந்தெந்த விதத்தில்? தவறான சுபாவங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கும். பல காலகட்டங்களில் இது தவறான சுபாவங்களை என்ன செய்துவிடும்? உங்களுடைய வாழ்க்கையை உடைத்து விடும். வாலிப வயதுகளில் தவறான சுபாவம் பாவத்தின் விளைவாக உருவாகி பலவிதமான தவறான வாழ்க்கை முறை உருவாகிறது. பாருங்கள், சில இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி தொடர்ந்து வாழ முடியலை. ஏன் வாழ முடியலை? சுபாவம் சரியில்லை. சுபாவம் சரியில்லாத காரணத்தினால டிவோர்ஸில் போய் முடிகிறது. அதுக்கு பிறகு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாடியே வாழ்க்கை என்ன செய்து விட்டது? டேமேஜ் ஆயிடுச்சு. இதனுடைய தாக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஆண்டவர் அதற்கு பிறகு நிறைய விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணி நமக்கு நல்வாழ்வு கொடுத்தாலும் சரி, அந்த மகிமை என்பது வேறு. அதை நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்து ஏற்பட்டதனுடைய சில தாக்கங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் என்ன செய்யும்? ஒரு பக்கம் தொடரும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார் அதை சந்தித்து செல்வதற்கு. ஆனால் அந்த டேமேஜே வராதபடிக்கு நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கைக்குள் வந்து விட்டீங்கன்னு சொன்னால் யூ ஆர் ஸோ பிளஸட். தவறான சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல இந்த சுபாவம் என்ன செய்யும்? வலிமையடையும். வலிமையடைந்து உங்களை என்ன செய்யும்? அழித்து கொண்டிருக்கும். இரண்டாவது, தவறான பழக்கங்கள் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தவறான பழக்கத்துக்குள் செல்வதற்கு எந்த ஊருக்கும் போக தேவையில்லை, எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை, யார் இடத்துலையும் போக தேவையில்லை. உங்கள் எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத இளைஞர்கள் யாராக இருக்கிறீங்களா? இங்கே குழந்தைகளே இல்லையே. அப்புறம் இளைஞர்கிட்ட போய் என்ன கேட்குறது? இல்லாதவங்க யாரும் கிடையாது. எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரியும். பெரியவங்களுக்கு தெரியாதது நிறைய யாருக்கு தெரியும். ஆக அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற பழக்கத்தை சொல்லலை. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே உங்களுக்குள்ள நிறைய ராங் ஹேபிட்ஸை, பல தவறான பழக்க வழக்கங்களை, தவறான செயலை உருவாக்க நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் போதாது. நான் அதை சொல்ல விரும்பவும் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கையில் வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சரியாக வைத்துக் கொள்வது என்பது ஹைலி இம்பாசிபிள். உங்களுக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கி கொள்வது உங்களால் முடியாத காரியம். நீங்கள் எந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு நான் பியூராக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறேன், யூ கேனாட் சே. முடியவே முடியாத ஒரு நாள். நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், உன்னுடைய கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அது உன்னை தீண்டிக் கொண்டே இருக்கும், அது உன்னை சீண்டிக் கொண்டே இருக்கும், அது உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும், அது உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ எவ்வளவுதான் கிறிஸ்தவ பக்தியை ஒரு பக்கத்தில் நினைத்து கொண்டு ஒதுங்கி சொன்னாலும் உன்னை விடாமல் தொடரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேருந்து என்னென்ன நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், உங்களை படைத்த ஆண்டவருக்கும் தெரியும், உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். பெற்றோர் நினைப்பார், நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை மற்ற பிள்ளைகள் அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்ன கெடான அம்சங்கள் இருக்கிறதோ அவற்றினால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த பாஸ்டருடைய பிள்ளைகளும் சொல்ல முடியாது, எந்த பேராயுடைய பிள்ளைகளும் சொல்ல முடியாது. அன்டில் தே அக்செப்ட் ஜீசஸ். இயேசுநாதர் உங்களுக்குள் வருகிறது வரையிலும், அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை உங்களுக்குள் வருகிற வரையிலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள் இருக்கின்ற தவறான காரியங்கள் உங்களை தொட்டு கொண்டு தான் இருக்கிறது, உங்களை துரத்தி கொண்டு தான் இருக்கிறது, உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஸ்பாயில் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. இது தொடர்ந்து கொண்டிராதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் இளைஞனே தாமதிக்காதே. இன்னும் நீ தாமதிக்க உன் கையில் இருக்கிறதான இந்த திறன்பேசிற்குள் இருக்கிற அநேக காரியங்கள் உன் வாழ்க்கை என்ன செய்யும்? அழித்து கொண்டே இருக்கும். இது யாரும் எக்ஸப்ஷனல் கிடையாது, யாரும் எக்ஸப்ஷனல் கிடையாது. நான் சொல்கிறது இளைஞர்களுக்கு மட்டுமில்லை,
வயசானவங்களுக்கு தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர்களால் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை என்றால் திறன்பேசி என்று சொல்லப்படுகிற இந்த கருவியினுடைய ஆதிக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நீங்கள் தவறிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள், நீங்கள் தப்பு செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், நீங்கள் தவறாக போய்கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் தெரியும், உங்களை அறிந்த ஆண்டவருக்கும் தெரியும், உங்கள் பெற்றோருக்கும் தெரியாது. எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டால் எந்த பெற்றோர் நிம்மதியாக வாழ முடியாது. இன்னசென்ட்டாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே தாமதிக்காதீர்கள் வாலிபர்களே. உங்களை நீங்களே உருக்குலைத்து கொண்டிருக்கிறீர்கள். பாவம் உங்களை உருக்குலைத்து கொண்டிருக்கிறது. தவறான ஆசைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. பாவத்தினுடைய விளைவு என்ன? ஆசை, 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 ஆசைகள் வேண்டும். ஆனால் நிறைய தவறான ஆசைகள். அது மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கின்ற உணர்ச்சிகள் உங்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் உங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது, உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் ரொம்ப போராடுகிறீங்க, பல நேரங்களில் தோல்வி அடைகிறீர்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உணர்ச்சிகள் என்ன செய்கிறது? நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உணர்ச்சிகளில் உங்களை ஆட்கொண்டு நீங்கள் பழகி போய்விட்டீர்கள் சொன்னால் பாவத்தினுடைய பூரண ஆளுகை உங்களுக்குள்ளே செயல்பட்டுவிடும். பிசாசனுடைய பூரண நோக்கம் நிறைவேறிவிடும். அதற்கு பின் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் கூட சில பாதிப்புகள் உங்களுக்கு என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கும். எனவே தான் வாலிபன் எப்பொழுது ஆண்டவரை நினைக்க வேண்டும்? when you are young. எனவே இன்னும் தாமதிக்காதீர்கள், இன்னும் தாமதிக்காதீர்கள். நீங்கள் தாமதிக்க உங்களுடைய வாழ்க்கையை பாவம் அழித்து கொண்டே இருக்கிறது. அது பாமரனுடைய குடும்பத்திலும் அதுதான் உண்மை, அது சாதாரண விசுவாசியுடைய குடும்பத்திலும் அதுதான் உண்மை, அது எவ்வளோ பெரிய தேவ மனிதனுடைய குடும்பத்திலும் அதுதான் உண்மை. எனவே பாவத்திற்கு அடிமையாக தொடராதிருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாகனாலும் பாவத்தின் ஆளுகையை விட்டு உங்களால் வெளியே வரவே முடியாது. கொஞ்சம் உங்களை என்ன செய்ய முடியும்? வெள்ளையடித்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த கரப்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன செய்யும்? செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, உலகம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது என்ன உருவாக்குதல் தெரியுமா? இது அழிக்கத்தக்கதான ஒரு உருவாக்கம். உங்களை எதிர்விதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். என்ன உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது? ஒன்று, உலகம் பணத்தை தான் இந்த உலகத்தில் முதலிடத்தில் வைத்திருக்கிறது. வேறு எல்லாவற்றையும் இதைத்தான் முதல் வைத்திருக்கிறது, பணம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமானது எது என்கிற வெளிப்பாட்டை தந்து உங்களை நடத்துகிற வரையிலும் நீங்கள் பணத்திற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்க தூண்டப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்க்கை. இந்த உலகம் என்ன செய்கிறது? உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை கிரியேட் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்கள் பணத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாளைக்கு ஒரு வேலை வருதுன்னு சொன்னால் அந்த வேலையுடைய தன்மை யோசிக்க மாட்டீங்க. நாளைக்கு ஒரு தொழில் வருகிறதா தொழிலுடைய தன்மை யோசிக்க மாட்டீங்க. ஆன்லைன் நிறைய விஷயம் வரும், அதனுடைய நேச்சரை யோசிக்க மாட்டீங்க. பை தட் ஐ கேன் மேக் மணி. பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே நான் செல்லுவேன். எந்த வேலையை செய்தால் அதிகம் பணம் கிடைக்குமோ அந்த வேலையை நான் செய்வேன். எந்த தொழிலை செய்தால் அதிகம் பணம் கிடைக்குமோ அது நான். ஏன்னா உலகம் என்ன செய்கிறது? தட் புட்ஸ் மணி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். மணியை பணத்தை என்ன செய்கிறது? முதலிடத்தில் வைத்திருக்கிறது. அதனால் பணத்தை முதலிடத்தில் வைத்திருக்கிற அந்த உலகத்தில் நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பணத்தை முதலிடத்தில் வைத்து நீங்களும் பணத்துக்கு முதலிடம் கொடுக்குற மனிதர்களாகத்தான் இருப்பீர்கள். இதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், ஸ்லைட் வேரியன்ஸ் இருக்கும். ஆனால் பணம் தான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? முதலிடத்தில் இருக்கும். பணத்தை முதலிடத்தில் வைக்கும்படியாக உலகம் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உருவாக்கி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த உலகம் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கலாச்சாரத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாக்கி உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும், அது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லலாம். ஒரு நாகரிகம் மாறுறதுக்கு ஒரு 50 வருஷம் தேவைப்பட்டது. ஒரு கலாச்சாரம் மாறுறதுக்கு ஒரு 50 வருஷம் தேவைப்பட்டது. ஒரு ஸ்டைல் மாறுறதுக்கு, ஒரு ஃபேஷன் மாறுறதுக்கு ஒரு 25 வருஷம் 50 வருஷம் தேவைப்பட்டது. இப்பொழுது அப்படி இல்லை. இன்று இருக்கிற ஸ்டைல் நாளைக்கு இல்லை. திடீர்னு ஒரு காலத்துக்கு மதியம் எல்லோரும் என்ன பண்ணாங்க? ஷேவ் பண்ணாங்க, மீசை எடுத்துட்டானுங்க, தாடி எடுத்துட்டானுங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டைல் வந்தது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டைல் வந்தது, அப்படியே கீழே வர வந்தான். அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் பரதேசிகள் தான் என்ன செய்வாங்க? பரதேசிகள் தான் தாடி வளர்ப்பான். தாடி வளர்த்துனா எது நடந்து போச்சுது? நாங்களாம் படிக்கிற காலத்தில் தேவதாசன் ஒரு சினிமா படம் வந்தது. அதில் ஒரு காதல் தோல்வி, நாகேஸ்வர ராவ்.
அந்த படத்துடைய பின்னால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எவனாவது தாடி வந்து என்னப்பா தேவதாஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதை மாதிரி அந்த காலகட்டங்களில் ஏதோ விரக்தி அடைஞ்சவன், சலிப்படைஞ்சவன், அவன் தான் தாடி வளர்த்தான். இன்றைக்கி தாடி தான் என்ன செய்கிறது, திடீர்னு என்ன செய்கிறது, தாடி இப்படி ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டிருக்கு. திடீர்னு உடைகளெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு குச்சி நடுவில் இருந்தால் சுற்றிலும் ஒரு பெரிய குடை போன்று இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு உடை, அதை மாதிரி நிறைவேடிய உடை, அது ஒரு ஸ்டைல். அதில் ஒரு ஆள் தனியாக என்ன செய்வாங்க, அந்த உடைக்கு நடுவில் நடந்து போய்ட்டு இருப்பாங்க, உடை என்ன செய்ய இப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தா மரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலுடைய அளவை பாதுகாக்கும் விதமாக அழுத்தும் உடைகள். புரிகிறதா? ஆக டைம் டு டைம், டே டு டே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நாகரிகம் ஒவ்வொரு நாளும் இறக்குமதியாகி கொண்டிருக்கிறது. இவைகள் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. லெவல்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம், டிகிரிஸ் வித்தியாசமாக இருக்கலாம். நீங்களும் இந்த உலகத்தால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் பல உடைகளை தவிர்க்கவே முடியவில்லை. உங்களுடைய உடலுக்கு உரிய விதமான மறைப்பை கொடுக்க முடியாத உடைகளுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள். ஒழுக்கத்தை இரண்டாம் இடத்திற்கு வைக்கும்படியான உடைகளை உங்களால் மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள் இல்லாத வரைக்கும், கிறிஸ்து உங்களது உருவாகாத வரைக்கும் இந்த உலகம் உங்களை உருவாக்குவதை நீங்கள் தடுக்க முடியாது. உங்களுடைய உடைமுறைகளிலே நீங்கள் மாற்றம் செய்வது உங்களுக்கே முடியாத காரியம். எனவே தான் எவ்வளோ நல்ல குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு உடை விஷயத்தில் அந்த நல்ல குடும்பத்தினுடைய பின்னணி என்ன செய்யவில்லை, பிரதிபலிக்கவில்லை. ஏன்னா உலகம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தட் இஸ் மோல்டிங் யூ. நீங்கள் உலகத்தால் என்ன செய்யவில்லை, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆக ஒரு பக்கம் பாவம் உங்களை உருக்குலைத்து கொண்டிருக்கிறது, பழக்க வழக்கங்கள் மூலமாக, சுபாவங்கள் மூலமாக, ஆசைகள் மூலமாக. இன்னொரு பக்கம் உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பண ஆசையின் மூலமாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒழுக்கமற்ற ஒரு கலாச்சாரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உருவாக்கி கொண்டு ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், வேர்ல்ட்லி லைஃப் ஸ்டைல், இந்த உலகத்துக்கேற்ற லைஃப் ஸ்டைல். மூன்றாவதாக நேர்மை இல்லாத ஒரு புத்திசாலித்தனம். அது என்ன இல்லை, ஆனஸ்டி இல்லை, பட் ஸ்மார்ட்னஸ் இருக்குது. பிரில்லியண்டாக இருக்கிறாங்க, அறிவாளியாக இருக்கிறாங்க, ஆனால் புத்திசாலித்தனத்தில் இருக்கிறாங்களே ஒளி எது இல்லை. இப்போ முன்னாடிலாம் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. இப்போலாம் அறிவெல்லாம் நல்லாவே இருக்குது பிள்ளைகளுக்கு. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி, உனக்கு கொஞ்சமாக நேர்மை இருக்காடா, உனக்கு கொஞ்சமாக உண்மை இருக்காடா, உனக்கு ஏமா உனக்கு கொஞ்சமாக நேர்மத்தன்மை இருக்குது, அப்படி தான் கேட்க வேண்டியிருக்குது. ஏன்னா எல்லாம் அறிவாளியாக இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் ஸோ ஸ்மார்ட், ஸோ பிரில்லியன்ட், ரொம்ப புத்திசாலித்தனம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்துக்கு பின்னால் என்ன இல்லை, நேர்மை இல்லை, தந்திரமான வழிகள், குறுக்கு வழிகள். ஆக ஏதாவது ஒரு வழியில் முன்னுக்கு வருகிறது தான் இப்போ ஸ்மார்ட்னஸாக பார்க்கப்படுகிறது, புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுகிறது. அறிவும் ஞானமும் புத்தியும் பெருகிவிட்டது. ஆனால் என்ன இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் உங்களை என்ன செய்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் நிறைய சொல்ல விரும்பவில்லை, பண ஆசை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாளை தினம் நீங்கள் தரத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க மாட்டீங்க, பணத்தின் அளவின் அடிப்படையில் என்ன செய்வீங்க, முடிவெடுப்பீங்க. அதனுடைய விளைவு என்ன, பண ஆசை எல்லா தீமைக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும், அளிக்கும். இரண்டாவதாக ஒழுக்கமற்ற ஒரு கலாச்சாரம். அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி தோன்றணும், எப்படி நடக்கணும், வாழணும், அந்த ஒழுக்கம் இருக்காது. ஒழுக்கத்துக்கு ரெஸ்பெக்டே கிடையாது. ஒழுக்கமாக நடப்பது அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ தெரியுமா உங்களுக்கு, ஒழுக்கமாக ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகுதுன்னு சொன்னால் அவுட் ஆஃப் ஃபேஷன், அவுட்டேட்டட். இது என்ன இவ்வளவு நீ இந்த ஆளுகளுக்காக பார்த்து பார்த்து ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கிற, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது தான். ஆமாம், இன்றைக்கி காலையில் நான் வந்து லாஸ்பேட்டை பக்கத்தில் வாக்கிங் போயிருந்தேன். ஒரு பொண்ணு கண்ணு 2 தான் அது ஓப்பனிங், அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை சார்ந்தது. உடல் முழுவதும் கருப்புடை தான், இந்த 2 கண்ணு தான் தெரியும். ஆனால் அவங்களே ஒரு பாய் ஃப்ரெண்டு. காலையில் எவ்வளோ ஆட்கள் வாக் பண்ணுறாங்க, போடுறாங்க, வர்றாங்க. அந்த இடத்துல தான் 2 பேர் நிற்கிறாங்க. யாரை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அணிந்திருக்கிற உடையில் கண்களை தவிர வேறு எதுவும் என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் உள்ளே இருக்கிற இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, யார் பார்த்தாலும் கவலை இல்லை. அதனால் நாங்கள் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது. நான் இன்றைக்கி வேற ஒரு தெருவில் போனேன், உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் போகிற நோக்கம் வேறு, அந்த நோக்கம் சிதறக்கூடாது இருப்பதற்காக என்ன செய்கிறேன், நான் வேறு தெருவை பார்த்து பிடிக்க வேண்டியதாச்சு. இதுதான் உலகம் இன்றைக்கி. ஆக இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத உலகம். ஒழுக்கமாக இருந்தால் அது எது கிடையாது, ஃபேஷன் கிடையாது. நாம் மற்றவங்களை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிட்டோமா, ஒழுங்காக இருந்துட்டோமா அப்படின்னா நாம் இந்த உலகத்துக்கு ஏற்றவங்க இல்லை. இது வந்து பழைய காலம்,
பட்டிக்காடு. எனவே 2 புள்ளிகளை உங்கள் மனதில் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் காலதாமதம் செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் பாவம் உங்களை அழித்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் உங்களை அழித்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள் அழித்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற சுபாவங்கள் அழித்து கொண்டே இருக்கிறது. இந்த அழிவில் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால், இது எதிர்காலத்தை அழிப்பதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்வை கட்டுவதற்கேற்ற விதமாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது உங்களுடைய தேவை. இது ஒரு மதத்துக்காக அல்ல. இட்ஸ் எ நெசசிட்டி. இன்னொன்று, உலகம் என்ன செய்கிறது? இயேசு உங்களுக்குள்ளே வந்து உங்களை உருவாக்குறது வரைக்கும் அது உங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அப்புறம் இயேசு வந்தால் கூட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சில விஷயங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சில பக்க விளைவுகளை உருவாக்கிட்டே இருக்கும். நீங்கள் பணத்தினால் உருவாகிவிட்ட பிறகு, பண ஆசையில் உருவாகிவிட்ட பிறகு, ஒழுக்கமற்ற கலாச்சாரத்தில் உருவாகிவிட்ட பிறகு, நேர்மையற்ற புத்திசாலித்தனத்தில் உருவாகிவிட்ட பிறகு, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் கூட அவைகளை விட்டு வெளியே வருவதற்கு நிறைய சிரமங்கள் ப்ராக்டிக்கலாக உண்டு. எனவே அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறுபடியும் வாய்ப்பை தருகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் வருகிறது வரையிலும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதையும், அது உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எனவே உங்கள் எதிர்காலத்திற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. எனவே உரிய விதமாக உணர்ந்து கொண்டு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு இரத்தம் சிந்தியிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோடு வாழ விரும்புகிறார், உங்களை நடத்த விரும்புகிறார். உங்களை சன்னியாசிகளாக அவர் அழைக்கவில்லை, சாதுக்களாக துறவிகளாக அழைக்கவில்லை. நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள், நன்றாக வளர்வீர்கள். உலகத்தால் உருவாக்கப்படுகிறதை விட, பாவத்தால் ஆளப்படுகிறதை விட உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பும் செவையுமாக உங்களுக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காலதாமதம் செய்யாதிருங்கள். இன்னும் இளைஞனே, தாமதியாதே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.